பார்லிமென்ட் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று துவங்குகிறது. அடுத்த மாதம் 21ஆம் தேதி வரை நடக்கும் இந்த கூட்டத்தொடரில் முக்கிய மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர், அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேச்சு, ஹிந்தி திணிப்பு உள்ளிட்ட விவகாரங்களை முன்வைக்க எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. இதனால் லோக்சபா, ராஜ்யசபாவில் அனல் பறக்கும் விவாதங்கள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பஹல்கம் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் உட்பட அனைத்து முக்கியமான பிரச்சினைகளையும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறினார். அது பார்லிமென்ட் விதிகளின்படி இருக்க வேண்டும் என்றார். திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை ஸ்டாலின் தலைமையிலான அரசு நிறைவேற்றவில்லை. கல்வி உள்ளிட்ட பல துறைகளில் தமிழகம் பின்னோக்கி செல்கிறது. 2026 சட்டசபை தேர்தலில் திமுக பின்னோக்கி செல்லும். அதிமுக, பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெறும் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் கும்பகோணத்தில் பேசினார். ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல என்று இபிஎஸ் பேசியதில் எந்த உள்நோக்கமும் இல்லை என்று தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் முதல்வர் ஸ்டாலினை அவரது இல்லத்தில் சந்தித்தார். முதல்வரின் சகோதரர் மு.க. முத்துவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து ஸ்டாலினுக்கு ஆறுதல் கூறினார். இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட சந்திப்பு என சீமான் கூறினார். ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல என்றும் அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சிகள் முழு நேரம் உழைப்பவர்களை தான் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் முழு நேர அரசியல்வாதிகள் வந்த பிறகுதான் தவறுகள் அதிகரித்து விட்டது என நேதாஜி அறக்கட்டளை துவக்க விழாவில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேசினார். வன்னியர்களுக்கு 10.5% உள்ஒதுக்கீட்டை அமல்படுத்த வலியுறுத்தி பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் விழுப்புரம் நகராட்சி திடலில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக அரசை கண்டித்து நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். அன்புமணி தலைமையிலான போராட்டம் குறித்து பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ், வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கோரி யார் போராடினாலும் வாழ்த்துவோம் என கூறினார். பாமக எம்எல்ஏக்கள் சிவக்குமார், சதாசிவம், வெங்கடேஸ்வரன் மற்றும் வழக்கறிஞர் கே. பாலு ஆகிய 4 பேரை கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்குவதாக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் கிஷ்துவார் மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் நடமாட்டம் இருப்பதை அறிந்த ராணுவத்தினர் அவர்களை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது ராணுவம் பயங்கரவாதிகள் இடையே துப்பாக்கிச்சூடு நடந்தது. பதுங்கியிருக்கும் பயங்கரவாதிகளை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பஞ்சாபின் ஃபெரோஸ்பூரைச் சேர்ந்த 10 வயது சிறுவன் ஸ்ரவன் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ராணுவத்தினருக்கு தண்ணீர், லஸ்ஸி, ஐஸ்கிரீம் வழங்கி உதவினான். இதை பாராட்டி ஸ்ரவனின் கல்வி செலவு முழுவதையும் ராணுவம் ஏற்பதாக அறிவித்துள்ளது. வரும் 2030 உலகின் 3வது பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுக்கும் என எதிர்பார்க்கிறோம். 2047 2வது பெரிய பொருளாதார சக்தியை நெருங்கும் நிலைக்கு நாம் வளர வேண்டும். இளைஞர்களிடம் அதற்கான தொலைநோக்கு பார்வை அவசியம் என வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார். அதிவேக டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் ஒரு மாதத்தில் 1800 கோடி பரிவர்த்தனைகளுடன் சர்வதேச அளவில் இந்தியா முன்னிலை வகிக்கிறது. நம் நாட்டில் UPI செயலி மூலம் ஜூன் மாதம் 24 லட்சம் கோடி ரூபாய் பரிவர்த்தனை நடந்துள்ளது. RSS மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை சித்தாந்த ரீதியில் சம அளவில் எதிர்ப்பதாக ராகுல் பேசியது அவரின் முதிர்ச்சியற்ற தன்மையை வெளிப்படுத்துவதாக மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கருத்து தெரிவித்துள்ளார். இது இண்டி கூட்டணியில் புகைச்சலை ஏற்படுத்தியுள்ளது. ஏர் இண்டியா விமான விபத்து பற்றி மேற்கத்திய ஊடகங்கள் உள்நோக்கத்துடன் செய்தி வெளியிடுவதாக மத்திய விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். யூகங்களை கிளப்பிய ஊடகங்களை கடுமையாக கண்டித்துள்ளார். மகாராஷ்டிரா சட்டசபை கூட்டத்தொடரின் போது வேளாண் துறை அமைச்சர் மாணிக் ராவ் கோக்டே தனது செல்போனில் ரம்மி விளையாடியது சர்ச்சையானது. செயலியை நீக்கும் போது வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ளார்கள் என விளக்கம் அளித்தார். சட்டசபையில் நான் ஆன்லைன் ரம்மி விளையாடவில்லை. அதை எப்படி விளையாடுவது என எனக்கு தெரியாது. அது சாலிட்டேர் கேம். அதை என் PA அல்லது வேறு யாரேனும் என் மொபைலில் டவுன்லோட் செய்திருக்கலாம் என மகாராஷ்டிரா வேளாண் அமைச்சர் மாணிக்ராவ் கூறினார். பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் மகன் நிஷாந்த் குமார் அரசியலுக்கு வருவது பற்றி ஐக்கிய ஜனதா தளம் தான் முடிவு செய்ய வேண்டும். எனினும் இளைஞர்கள் அரசியலுக்கு வருவது நல்லது. நிஷாந்த் அரசியல் பயணம் பற்றிய நிதிஷின் எந்த முடிவையும் நாங்கள் ஏற்போம் என லோக் ஜனசக்தி MP சாம்பவி கூறினார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் வருடாந்திர சாரல் திருவிழா துவங்கியது. தொடர்ந்து 8 நாட்கள் நடக்கும் இந்த விழாவில் மலர் கண்காட்சி, நாய் கண்காட்சி, கிராமிய கலை நிகழ்ச்சிகள், பளுதூக்கும் போட்டி, உணவு திருவிழா உள்ளிட்டவை இடம்பெறும்.
காசா மீதான இஸ்ரேல் ராணுவ தாக்குதலில் காசாவில் உள்ள கத்தோலிக்க தேவாலயம் சேதமடைந்தது. தேவாலயத்தின் மீதான இஸ்ரேல் தாக்குதலுக்கு போப் லியோ கடும் கண்டனம் மற்றும் வருத்தம் தெரிவித்துள்ளார். உக்ரைன் நாட்டுடன் அமைதி பேச்சு நடத்தி போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யா தயார். ஆனால் இது ஒரு நீண்டகால செயல் திட்டம், மிகவும் கடினமானது. எனினும் எங்கள் இலக்கை அடைவதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் புதிர் கலந்த வார்த்தைகளை உதிர்த்துள்ளார். தென்கொரியானா நாட்டின் பல இடங்களில் வரலாறு காணாத கனமழை பெய்தது. இதனால் காபியாங், சுக்சியாங் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளம், நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் ஏராளமான வீடுகள், வாகனங்கள் கடும் சேதமடைந்தன. கனமழை, நிலச்சரிவில் சிக்கி 17 பேர் பலியாகினர். நூற்றுக்கணக்கானோர் காணாமல் போயுள்ளனர். ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் இருந்து 670 கிலோமீட்டர் தொலைவில் அபாடன் என்ற இடத்தில் உள்ள மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் பழுது பார்க்கும் ஒரு அலையில் திடீரென தீ ஏற்பட்டது. இதில் ஒருவர் பலியானதாக செய்தி வெளியாகியுள்ளது. இந்தோனேஷியாவில் நடக்கும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் கலப்பணிகளுக்கான லீக் போட்டியில் இந்திய அணி 110க்கு 100 என்ற புள்ளிக்கணக்கில் ஹாங்காங்கை வென்றது. இத்தாலியில் நடைபெற்று வரும் GT4 யூரோப்பியன் சீரிஸ் கார் ரேஸில் அஜித் குமாரின் கார் விபத்தில் சிக்கியது. அவர் காயமின்றி தப்பினார். வளைவில் வேகமாக திரும்பும்போது சர்க்கியூட்டின் நடுவில் பழுதாகி நின்று கொண்டிருந்த கார் மீது அஜித்தின் கார் மோதியது. பார்லிமென்ட் மழைக்கால கூட்டத்தொடரில் முதலில் பஹல்கம் தாக்குதல் சம்பவம் குறித்தும் ஏர் இண்டியா விமான விபத்து பற்றியும் விவாதிக்க வேண்டும். எதிர்க்கட்சிகள் இதுவரை முன்வைத்துள்ள அனைத்து கேள்விகளுக்கும் அரசு பதிலளிக்க வேண்டும் என திருச்சி MP சிவா கூறினார். அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறி பேட்டியளித்ததாக மயிலாடுதுறை மதுவிலக்கு பிரிவு DSP சுந்தரேசனை சஸ்பெண்ட் செய்து உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் உத்தரவிட்டுள்ளார். பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக 23ஆம் தேதி பிரிட்டன் செல்கிறார். இந்த பயணத்தின் போது தாராள வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. அதிமுக ஆட்சியில் ஓடிய சுந்தரா டிராவல்ஸ் பஸ்கள் மாற்றப்பட்டு புதிய பஸ்கள் இயக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் சிவசங்கர் கிண்டல் அடித்துள்ளார். கூட்டணி ஆட்சி என பாஜக தலைவர்கள் கூறி வருவதால் அதிமுக நிர்வாகிகள் அதிருப்தி அடைந்தனர். இந்த நெருடலை போக்குவதற்கு பாஜக தலைமை உத்தரவிட்டது. அதன் பேரில் பழனிசாமி உட்பட அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளுக்கு தனது வீட்டில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விருந்தளிக்க உள்ளார். மதமாற்ற செயலுக்காக தனி அமைப்பை துவங்கிய சங்கூர் பாபா, ஈதுல் இஸ்லாம் ஆகியோர் பிரதமர் மோடி RSS பெயரை பயன்படுத்தி நிதி மோசடியில் ஈடுபட்டதாக பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்தனர். விளம்பரங்கள் வாயிலாக சூதாட்ட செயலிகள் பயனர்களை சென்றடைய கூகுள், மெட்டா நிறுவனங்கள் உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பாக கூகுள், மெட்டா நிறுவன அதிகாரிகள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் முன் நாளை ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் என சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. திபெத் பகுதியை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் சீனா நீர்மின் திட்டத்திற்காக பிரம்மபுத்திராவில் உலகின் மிகப்பெரிய அணையை கட்டுகிறது. அதற்கான பணிகளை துவங்கியதாக சீன பிரதமர் லீ குயாங் அறிவித்துள்ளார். சவுதி அரேபியாவின் தூங்கும் இளவரசர் அல்-வாலித் பின் காலித் பின் தலால் அல் சவுத் 2005இல் விபத்தில் சிக்கி 20 ஆண்டுகளாக கோமாவில் இருந்து வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி இறந்தார். அவருக்கு வயது 36. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் தமிழகத்தின் 6 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கரூர் மாவட்டம் பட்டவர்த்தி பகுதியைச் சேர்ந்த விஸ்ருத் குடும்ப தகராறில் மனைவி ஸ்ருதியை சரமாரியாக தாக்கினார். குளித்தலை அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டான ஸ்ருதிக்கு குளுக்கோஸ் ஏற்றப்பட்டு வந்தது. அங்கு சென்ற விஸ்ருத் ஸ்ருதியை கத்தியால் குத்தி கொன்றுவிட்டு தப்பிச் சென்றார். நடப்பாண்டில் 3வது முறையாக மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியது. ஜூன் 29, ஜூலை 5இல் முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் 3வது முறையாக இன்று மேட்டூர் அணை 120 அடியை எட்டியது. பாதுகாப்பு கருதி மேட்டூர் அணையின் உபரி நீர் போக்கியான 16 கண் மதகுகள் மீண்டும் திறக்கப்படுகிறது. காசாவில் உணவுக்காக காத்திருந்தவர்கள் மீது இஸ்ரேல் படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இந்த தாக்குதலில் 32 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பழவேற்காடு கலங்கரை விளக்கு பழுதடைந்ததால் மீனவர்கள், படகுகள் மற்றும் சரக்கு கப்பல்கள் கரை திரும்புவதில் சிரமம் ஏற்பட்டது. ஜார்க்கண்டில் நக்சல் ஒழிப்பு பணியில் மத்திய ரிசர்வ் படை போலீசாரை ஈடுபடுத்தியதற்காக மத்திய அரசுக்கு ஜார்க்கண்ட் அரசு 13,299 கோடி ரூபாய் வழங்க வேண்டியுள்ளது. இந்த தொகையை தள்ளுபடி செய்யுமாறு மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் கடிதம் எழுதியுள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தைச் சேர்ந்தவர் சன்னாசி. குடிபோதையில் ரகளை செய்த இவர் பீர் பாட்டிலால் விக்னேஷ் என்பவரை தாக்கினார். கண்ணில் படுகாயமடைந்த அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். போலீசார் சன்னாசியை கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கருத்தலங்கம்பட்டியில் உள்ள கண்மாயில் சமத்துவ மீன்பிடி திருவிழா நடந்தது. ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கானோர் போட்டி போட்டு மீன்களை பிடித்து சென்றனர்.
தேனி மாவட்டத்தில் உள்ள சுருளி அருவியில் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் மீது மதிப்பு மற்றும் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். தேச பாதுகாப்புக்காக மற்ற கட்சிகளுடன் ஒன்றிணைந்து செயல்படுவது அவசியம். எனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறேன். தேசமே முதன்மையானது என காங்கிரஸ் MP சசி தரூர் கூறியுள்ளார். பீகாரில் இதுவரை 32 லட்சம் வாக்காளர்கள் ஆவணங்களை தரவில்லை என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 41 லட்சம் வாக்காளர்கள் அவர்களது இருப்பிடங்களில் வசிக்கவில்லை. பீகாரில் வரைவு வாக்காளர் பட்டியல் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. தேனி மாவட்டம் கம்பத்தைச் சேர்ந்த பால் வியாபாரியான இளம்பருதி படுகொலை செய்யப்பட்டார். முன்விரோதம் காரணமாக கொலை செய்த விஜய், தென்னவன் உட்பட 5 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். ஆடி கிருத்திகையை முன்னிட்டு காசிமேடு மீன்பிடி துறைமுகம் வெறிச்சோடி காணப்பட்டது. மீன்களின் வரத்தும் குறைந்திருந்த நிலையில் பெரிய வகை மீனான வஞ்சிரம் 1500 ரூபாய்க்கு விற்பனையானது. தமிழகத்தின் ஒரு நகரங்கள் கூட தூய்மை நகரங்கள் பட்டியலில் முதல் 10 இடங்களுக்குள் இல்லை. தமிழகத்தை நோய்களின் கூடாரமாக மாற்றிவிட்டு மேடைதோறும் பொற்கால ஆட்சி என வெற்றி பெருமை பேச திமுக அரசு வெட்கப்பட வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஜூலை 22, 23ஆம் தேதிகளில் நேரடி முறையில் கால்நடை மருத்துவ படிப்பிற்கான சிறப்பு பிரிவு கலந்தாய்வு, பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு ஆகியவை இணைய வழியில் நடைபெறும் என கால்நடை மருத்துவ மற்றும் அறிவியல் பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. தமிழக அரசு வழங்கும் சிறந்த ஆசிரியர்களுக்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது 386 பேருக்கு வழங்கப்படும். அதனை பெற தகுதியான ஆசிரியர்கள் இன்று முதல் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. விஜய் தலைமையில் இன்று நடைபெற இருந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மற்றும் தவேக செயலி அறிமுக கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. செயலியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பார்லிமென்ட் மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. அதில் பஹல்காம் தாக்குதல், வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் உள்ளிட்ட விவகாரங்களை எழுப்ப இண்டி கூட்டணி கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. இங்கிலாந்தில் நடந்து வரும் லெஜண்ட்ஸ் கிரிக்கெட் தொடரில் இந்தியா, பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான போட்டி ரத்து செய்யப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுடன் விளையாட இந்திய வீரர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் போட்டி ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. ஆடி கிருத்திகையை முன்னிட்டு இன்று தமிழகம் முழுவதும் உள்ள முருகன் கோவில்களில் காலை முதலே பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக முருகனின் அறுபடை வீடுகளில் சிறப்பு பூஜைகள் நடக்கின்றன. தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களில் 12 சென்டிமீட்டர் முதல் 20 சென்டிமீட்டர் வரை மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதால் ஆரஞ்சு அலர்ட் விடுத்து வானிலை மையம் எச்சரித்துள்ளது. தொடர் மழை காரணமாக குற்றால அருவிகளில் குளிக்க நேற்று தடை விதிக்கப்பட்டிருந்த சூழலில் இன்று முதல் மாவட்ட நிர்வாகம் சார்பில் குற்றால சாரல் திருவிழா பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்குகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் ஆடிப்பூர விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவில் சிறப்பு அலங்காரத்தில் ஆண்டாள், ரெங்கமன்னார் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் 29 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்து கடந்த 9ஆம் தேதி கர்நாடக மாநிலத்தில் கைதான சாதிக் என்ற டெய்லர் ராஜாவிடம் கோவை தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கார் விபத்து விவகாரத்தில் மத ரீதியான மோதல் ஏற்படுத்தும் விதமாக பேசிய வழக்கில் மதுரை ஆதீனத்திடம் சென்னை சைபர் கிரைம் போலீசார் இன்று விசாரித்தனர். அப்போது ஹெர்னியா அறுவை சிகிச்சை செய்ததால் படுக்கையில் படுத்த நிலையில் போலீசாரின் கேள்விகளுக்கு ஆதீனம் பதிலளித்தார். பார்லிமென்ட் மழைக்கால கூட்டத்தொடர் நாளை துவங்க உள்ள நிலையில் டெல்லியில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடந்தது. இதில் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. ஆடி கிருத்திகை பெருவிழாவை முன்னிட்டு கும்பகோணம் அருகே சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் முருகப்பெருமான் தங்க கவச அலங்காரம், வைரவேலுடன் அருள்பாலித்தார். திரளான பக்தர்கள் வழிபட்டனர். அனைவருக்கும் கல்வி அவசியம் என்பதை வலியுறுத்தும் வகையில் தஞ்சையை சேர்ந்த ஜேடன் மேத்யூ என்ற 4 வயது சிறுவன் ரோலர் ஸ்கேட்டிங் சென்று 3 கிலோமீட்டர் தூரத்தை 10 நிமிடத்திற்குள் கடந்து ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். தஞ்சாவூரில் நடந்த 12வது மாநில அளவிலான 12 வயதுக்கு உட்பட்டோருக்கான ரோல்பால் விளையாட்டுப் போட்டியில் 25 மாவட்டங்களில் இருந்து 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அசத்தினர். VAO சிட்டா சான்று அடிப்படையில் காப்பீடு மற்றும் நிவாரணங்கள் பெற அனுமதி வழங்கிட வலியுறுத்தி ஆகஸ்ட் 15இல் தஞ்சாவூரில் டெல்டா தழுவிய மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த நியூடவுன் பகுதியைச் சேர்ந்த சீதா ராம்லால் போதையில் ஆட்டோவிலிருந்து கீழே விழுந்ததில் கழுத்து முறிந்து இறந்தார். வாணியம்பாடி கிராமிய போலீசார் விசாரிக்கின்றனர்.
அனைத்து துறைகளிலும் ஏஐ தொழில்நுட்பம் ஆதிக்கம் செலுத்தி வரும் நிலையில் நீதிமன்ற உத்தரவுகளை மொழிபெயர்த்து தர ஏஐ, ChatGPT உள்ளிட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடாது என கேரள ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. மீறினால் கடும் நடவடிக்கை என எச்சரித்துள்ளது. ஆடி மாத முதல் கிருத்திகை முன்னிட்டு திருத்தணி முருகன் கோயிலில் விழாக்கோலம் பூண்டது. பக்தர்கள் பல்வேறு காவடிகள் எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை பகுதியைச் சேர்ந்தவர் ரஃபிக் ராஜா பழைய இரும்பு கடை வைத்துள்ளார். அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த பைக்கை திருடி சென்ற இருவரை போலீசார் தேடுகின்றனர். தமிழக கோயில்களின் வரவு செலவு கணக்கை அமைச்சர் சேகர் பாபு வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் என கரூரில் நடந்த இந்து முன்னணி மாநில செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னை துறைப்பாக்கத்தில் சர்வீஸ் சாலையையொட்டி திடீரென ஏற்பட்ட பள்ளத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது சர்வீஸ் சாலையை ஒட்டியுள்ள கழிவுநீர் கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டிருந்தது தெரியவந்தது. 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் 3வது பணிமனை அமைக்க சொழிங்கநல்லூர் சிறுசேரி இடையே 30 ஏக்கர் நிலத்தை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தரப்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே கார் டயர் வெடித்து விபத்துக்குள்ளானதில் காரில் பயணித்த 4 பேர் இறந்தனர். விழுப்புரம் ஆயுதப்படை போலீசார் மாதவன் உட்பட 5 பேர் படுகாயமடைந்தனர். முன்னாள் முதல்வர் காமராஜர் 123வது பிறந்தநாளையொட்டி ஆசிரியர்களை கௌரவிக்கும் விதமாக கும்பகோணத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் கிருஷ்ணசாமி வாண்டையார் தலைமையில் முப்பெரும் விழா நடந்தது. இதில் சிறப்பு அழைப்பாளராக காமராஜரின் பேத்தி கமலிகா பங்கேற்றார். நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி ஐயனார் கோயில் தெருப்பகுதியில் தனியாக வசித்து வந்த 66 வயது அகமத் நாச்சியார் கழுத்தில் அணிந்திருந்த 5 பவுன் நகைக்காக கொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து கீழையூர் போலீசார் விசாரிக்கின்றனர். புதுச்சேரி ஓதியம்பட்டு அருகே உள்ள காசி விஸ்வநாதர் கோயில் பிரகாரத்தை கருப்பு நாய் ஒன்று நாள் முழுக்க 300 தடவைக்கு மேல் சுற்றி வலம் வருவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடி மூலம் ஏராளமானோரிடம் ரூபாய் 100 கோடிக்கு மேல் பணம் பறித்த கும்பலை சேர்ந்த பெண் உட்பட 9 பேருக்கு நாட்டிலேயே முதல் முறையாக மேற்குவங்க நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. குமரி மாவட்டத்தில் உள்ள திருப்பரப்பு அருவியில் ஞாயிறு விடுமுறை தினத்தையொட்டி சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. குடும்பத்துடன் வந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா ரஷ்யாவின் கூட்டு தயாரிப்பான பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்க 17க்கும் மேற்பட்ட உலக நாடுகள் விருப்பம் தெரிவித்துள்ளன. சீனாவின் அச்சுறுத்தலை சமாளிக்க இந்தியாவிடமிருந்து பிலிப்பைன்ஸ் ஏற்கனவே இதனை வாங்கியது குறிப்பிடத்தக்கது. பள்ளிக் கல்வித்துறையின் கீழ் செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்களை பெற ஆதார் எண் கட்டாயம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. திட்ட பலன்களை பெறும் மாணவர்கள் ஆதார் வைத்திருக்க வேண்டும் அல்லது ஆதார் அங்கீகாரத்திற்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் உள்ள கம்சாட்கா தீபகற்பத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரெக்டர் அளவுகோலில் 7.4 பதிவான நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேத விவரங்கள் வெளியாகவில்லை. அதிமுக பாஜக கூட்டணியில் எந்தவிதமான குழப்பமும் இல்லை, வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிறது. கூட்டணி ஆட்சி விவகாரத்தில் அமித்ஷா, பழனிசாமி பேசி முடிவெடுப்பார்கள் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 43,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டது. திருச்சி பஞ்சப்பூரில் புதிதாக திறக்கப்பட்ட கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் பொதுமக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்தாலும் அங்கு பழைய கட்டணமே வசூலிக்கப்படும் என அரசு அறிவித்த நிலையில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவது பயணிகளை பெரும் சிரமத்திற்கு ஆளாக்கியுள்ளது. கோவை தொண்டாமுத்தூர் தாளியூர் சாலை உளியம்பாளையத்தில் சிறுத்தை ஒன்று பூனைக்குட்டியை கவ்வி சென்றது. அங்கிருந்த நாய்கள் சிறுத்தையை துரத்தின. அதற்குள் சிறுத்தை அங்கிருந்து ஓடி மறைந்தது. ஆடி கிருத்திகையை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பக்தர்கள் அலைக்கடலென குவிந்தனர். கடலில் புனித நீராடிவிட்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் குறித்து விளக்கமளிக்க பார்லிமெண்டில் வலியுறுத்துவோம் என லோக்சபா திமுக எம்பிக்கள் குழு தலைவர் TR பாலு பேட்டியளித்துள்ளார். நான் சொல்லித்தான் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தப்பட்டதாக அதிபர் ட்ரம்ப் கூறியது குறித்து பிரதமர் மோடி விளக்கமளிக்க வேண்டும் என்றார். வரும் ஜூலை 22, 23ஆம் தேதிகளில் திருப்பூரில் கள ஆய்வு மேற்கொள்ள முதல்வர் ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளார். சென்னை, கோவையிலிருந்து திருப்பூருக்கு சென்று பல நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளார். வேலம்பாளையத்தில் கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவமனையும் திறந்து வைக்கிறார். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த புதுப்பேட்டை பகுதியில் ஆந்திர மாநிலத்திலிருந்து கடத்தி வரப்பட்ட ரூபாய் 10 லட்சம் மதிப்பிலான செம்மரக்கட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். தப்பி ஓடியவர்களை தேடி வருகின்றனர்.
சமூக நீதி பற்றி பேச திமுகவுக்கு தகுதியில்லை. திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமில்லை. நம்மை அடிமையாக வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் முதல்வர் ஸ்டாலினுக்கு உள்ளது என விழுப்புரத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி பேசினார். கூட்டணியில் அதிமுக, பாஜ, தமாக தவிர வேறு யாருமே இல்லாததால் மக்களை மறப்போம், தமிழகத்தை விற்போம் பயணத்தில் கூட்டணிக்கு மீண்டும் ஆள் பிடிக்க இறங்கிவிட்டார் பழனிசாமி என திமுக அமைச்சர் KN நேரு விமர்சித்துள்ளார். காமராஜர் குறித்து திருச்சி சிவா பேசிய சர்ச்சை கருத்து குறித்து ராகுல் பேச வேண்டிய நேரத்தில் பேசுவார். காங்கிரஸ் யாருக்கும் பயப்படும் கட்சி அல்ல என தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் KS அழகிரி கூறினார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே உத்தானி ஸ்ரீ முத்து முனியாண்டவர் ஆலய பால்குட திருவிழாவில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் மற்றும் காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். வேலூர் மாவட்டம் குகையநல்லூர் பகுதியில் தனியாக இருக்கும் ஒரு வீட்டில் அளவுக்கு அதிகமாக நாய் வளர்த்த நபர் மீது பொதுமக்கள் நாய்க்கறி விற்பதாக புகார் அளித்தனர். இந்த குற்றச்சாட்டை தன்னார்வ தொண்டு நிறுவனர் பிரேம் ஆனந்த் மறுத்துள்ளார். சேலத்தில் நாளை மாலை பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் கொள்கை விளக்க முதல் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளதாக தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்துள்ளது. ரஷ்யாவுக்கு படிக்க சென்ற ஸ்ரீமுஷ்ணத்தைச் சேர்ந்த மருத்துவ மாணவர் மீது பொய் வழக்கு போட்டு உக்ரைன் போருக்கு அனுப்ப அந்நாட்டு போலீசார் தீவிரம் காட்டி உள்ளனர். இதுகுறித்து மாணவன் ஆடியோ வெளியிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் லாஸ் வேகாஸில் நடைபெற்று வரும் ஃப்ரீ ஸ்டைல் செஸ் தொடரில் உலகின் நம்பர் 1 செஸ் வீரர் மேக்னஸ் கால்சனை தமிழக வீரர் பிரக்ஞானந்தா வீழ்த்தினார். கடந்த 3 நாட்களில் கால்சனை 2வது முறையாக வீழ்த்தியுள்ளார். சென்னை ஏர்போர்ட்டுக்கு இமெயில் மூலம் மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளனர். வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் நடத்திய சோதனையில் மிரட்டல் புரளி என்பது தெரியவந்தது. வெளிநாடுகளுக்கு புறப்பட வேண்டிய விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றன. உளுந்தூர்பேட்டை கார் விபத்து தொடர்பான விசாரணையின் போது உதவியாளர் வேண்டும் என்ற மதுரை ஆதீனத்தின் கோரிக்கையை சைபர் கிரைம் காவல்துறையினர் நிராகரித்தனர் என வழக்கறிஞர் ராமசாமி மெய்யப்பன் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள தீதான் விடுதி கிராமத்தில் சண்முகம் என்பவரது 6 மாத குழந்தை அனன்யாவை குரங்குகள் கடித்ததால் காயம் ஏற்பட்டது. குரங்குகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்பத்தூர் ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் ஆட்டோ டிரைவர் சரவணன் உறவினர்களில் இருதரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக பொதுமக்கள், நோயாளிகள் அச்சமடைந்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் காவடிகள் எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்தியா பாகிஸ்தான் சண்டையின் போது 5 போர் விமானங்கள் தாக்கப்பட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருந்த நிலையில் அந்த விமானங்கள் எந்த நாட்டின் உடையது என்று காங்கிரஸ் MP மணிஷ் திவாரி கேள்வி எழுப்பியுள்ளார். AI, EV உள்ளிட்ட வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் அதிகமாக முதலீடு செய்யும் அரசு அதிகாரிகளை சீன அதிபர் ஜின்பிங் எச்சரித்துள்ளார். நாட்டின் அனைத்து பகுதிகளில் AI, EV துறைகளில் தொழில்களை உருவாக்க வேண்டுமா எனவும் கேள்வி எழுப்பினார். பாகிஸ்தானில் பெய்து வரும் பலத்த கனமழை காரணமாக இதுவரை பலியானோர் எண்ணிக்கை 200ஐ கடந்துள்ளது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் குழந்தைகள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ் சினிமாவில் 150 படங்களுக்கு மேல் நடித்துள்ள நடிகர் அர்ஜுன் பல படங்களில் ஹீரோவாகவே நடித்து வந்தார். ஆனால் சில ஆண்டுகளாக நாயகனாக இல்லாமல் வில்லன் கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு லவ் டுடே இயக்குனர் பிரதீப் ரங்கநாதனின் உதவி இயக்குனர் சுபாஷ் என்பவர் இயக்கும் படத்தில் ஹீரோவாக நடிக்கிறார். அவருக்கு ஜோடியாக நடிகை அபிராமி நடிக்க உள்ளார். இவர்களின் மகளாக நடிகை பிரீத்தி முகுந்தன் நடிக்க உள்ளார். நடிகர் கமல் அடுத்து சண்டை இயக்குனர்கள் அன்பறிவு இரட்டையர்கள் இயக்கத்தில் தனது 237வது படத்தில் நடிக்க உள்ளார். பல மாதங்களாக முன் தயாரிப்பு பணிகள் நடந்து வரும் சூழலில் விரைவில் படப்பிடிப்பு துவங்குகிறது. இதில் நாயகியாக முதலில் சாய் பல்லவியிடம் பேசப்பட்டது. ஹிந்தியில் உருவாகும் ராமாயணா படத்திற்கு கால்ஷீட் கொடுத்ததால் அவர் மறுத்துவிட்டார். பின்னர் நடிகை ருக்மணி வசந்துடன் பேசினர். அவர் தெலுங்கில் ஜூனியர் NTR, பிரசாந்த் நீல் இணையும் படத்தில் நடிப்பதால் வாய்ப்பை தவறவிட்டார். இதனால் தற்போது மலையாள நடிகை கல்யாணி பிரியதர்ஷனிடம் பேசி வருகின்றனர். விரைவில் அறிவிப்பு வெளியாகிறது. நடிகை கீர்த்தி சுரேஷ் சமீபத்தில் அளித்த பேட்டி: சில நேரங்களில் நான் அப்செட் ஆகி விடுவேன். அப்படி ஆகிவிட்டால் நன்றாக சாப்பிடுவேன். அதேபோல் காரை எடுத்துக்கொண்டு தனியாக டிரைவ் செய்வேன். அப்போது நல்ல மியூசிக் கேட்பேன். அது மட்டுமின்றி வீட்டில் ஒரு நாய்க்குட்டி வளர்க்கிறேன். என்ன அப்செட் வந்தாலும் அவன் முகத்தை பார்த்தால் போதும், அவை அனைத்தும் காணாமல் போய்விடும் என்றார். கல்லூரி மாணவியான பபியா திரிகா கதிர் படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானார். அதன் பிறகு ஜோ, பன் பட்டர் ஜாம் படங்களில் நடித்தார். அவர் கூறும்போது, இதற்கு முன் பல வாய்ப்புகள் வந்தபோதும் அதனை தவிர்த்தேன். வழக்கமான ஜீவன் இல்லாத ஹீரோயின் கதாபாத்திரங்களை தவிர்த்து
உண்மையான நடிப்பு திறமை வெளிப்படும் கதாபாத்திரத்திற்காக காத்திருந்தேன், அதனால் சிறு இடைவெளியும் ஏற்பட்டது என்றார். இயக்குனர் ஜீத்து ஜோசப் நடிகர் மோகன்லால் கூட்டணியில் திருஷ்யம் படங்களின் 2 பாகங்களை தொடர்ந்து அக்டோபரில் 3ஆம் பாகம் உருவாகிறது. படம் பற்றி ஜீத்து ஜோசப் கூறும்போது, திருஷ்யம் படத்தின் முழு ஸ்கிரிப்டையும் எழுதி முடித்து விட்டேன். கிளைமாக்ஸை எழுதுவது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பெரிய அழுத்தத்தை தந்தது. தினசரி அதிகாலை 3 மணிக்கு எழுந்து இந்த படத்தின் ஸ்கிரிப்ட் மற்றும் கிளைமாக்ஸ் ஆகியவற்றை எழுதி முடித்தேன் என்றார். இந்தியாவின் முதல் ஃபார்முலா 1 மோட்டார் பந்தய வீரரான கோவையைச் சேர்ந்த நரேன் கார்த்திகேயன் பற்றிய பயோபிக் படம் தமிழில் உருவாக உள்ளது. இப்படத்தை டேக் ஆஃப், மாலிக் படங்களை இயக்கிய மகேஷ் நாராயணன் இயக்க உள்ளார். சூரரை போற்று படத்திற்கு ஸ்கிரிப்ட் எழுதிய ஷாலினி உஷாதேவி இப்படத்தின் ஸ்கிரிப்டை எழுதுகிறார். NK370 என தற்காலிகமாக தலைப்பு வைத்துள்ளனர். சுவிட்சர்லாந்தில் நடந்த பெண்கள் யூரோ கோப்பை கால்பந்து போட்டியில் ஜெர்மனி அணி பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 6-5 என பிரான்ஸ் அணியை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது. கேரளாவில் தேர்தல் விதிமுறைகளை மீறி 2 தொகுதிகளுக்கு 10 கோடி ரூபாய் செலவு செய்தோம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் வேட்பாளர்களின் வெற்றி செல்லாது என்று அறிவிக்க வேண்டுமென அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் காசி விஸ்வநாதர் கோயில் திருப்பணிக்காக குழி தோண்டும் போது அம்மன் சிலைகள், விளக்கு, பூஜை பொருட்கள் கிடைத்தன. இதுகுறித்து ஆய்வு நடக்கிறது. காமராஜரின் புகழை சீர்குலைக்கும் விதமாக பேசிய திருச்சி சிவாவின் வீட்டில் முற்றுகை போராட்டம் நடத்தியிருப்பதாகவும் உடனடியாக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் ஹரி நாடார் தெரிவித்தார்.